உயிர் சிலம்பு பயிற்சி பள்ளியிலேருந்து உங்கள் முகமது ஜாஃபர். இப்போ பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பிஎட் படித்த சார் நம்ம சந்திக்க வந்திருக்கோம். ஏன்னா அவங்க அந்த படிப்பு முடிச்சிருக்காங்க. இந்த சமூகத்தை பற்றி உள்ள அக்கறைகளை பற்றி சில விஷயங்களை பற்றி அவங்க வந்து சொல்லுவாங்க. சார் வணக்கம். வணக்கம் மக்களே, என்னோடய பேர் ஸ்ரீராமன். நான் பள்ளி ஆசிரியராக இருக்கேன். மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குறது என்னுடைய தொழிலாக இருக்குது. இன்றைக்கி மாஸ்டர் சந்திச்சிருக்கோம். ஜாபர் மாஸ்டர் நம்மளுடைய சிலம்ப கலை எல்லா கலைகளும் சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க. நான் ஒரு ஆசிரியராக மாஸ்டர்கிட்ட ஒரு சில விஷயம் கேட்குறேன். எனக்கு சில சந்தேகங்கள் அதை கேட்போம். மாஸ்டர்கிட்ட என்ன சொல்கிறாரு பதில் அப்படின்னு பார்ப்போம். வணக்கம் மாஸ்டர். ஐயா மாஸ்டர், இந்த மாதிரி பள்ளி மாணவர்கள்லாம் இப்போ வந்து பாடம் படிக்க வர்றாங்க. என்கிட்ட நிறைய மாணவர்கள் போதைக்கு அடிமையாக இருக்காங்க. நிறைய போதை வஸ்துகள் யூஸ் பண்ணுறாங்க. தேவையில்லாத பழக்கங்கள் இருக்குது. அதனால் உடம்பை முன்னாடி இருந்த வீரியம் இல்லை மாஸ்டர். முன்னாடி யாரெல்லாம் இருந்தாங்கன்னு தெரியும், நமக்கு மாஸ்டருக்கு தெரியும். நாம மறந்துட்டோம் நிறைய பேரை வரலாற்று ரீதியாக. அந்த மாதிரி ஒரு வீரியம் கொண்டு வரணும் மாஸ்டர். அதுக்கு என்ன பண்ணலாம்? உங்கள்கிட்ட என்ன விஷயம் இருக்குது? நீங்கள் எப்படி அதை கொண்டு வர போகிறீங்க மக்களுக்கு? மாணவர்களை பழைய மாதிரி நம்ம மாறணும் மாஸ்டர். பழைய நிலைமைக்கு போகணும். புதுசாக மாறுறதுங்க ஒன்றும் இல்லை. பழைய வீரியத்தை கொண்டு வரதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க மாஸ்டர்? அது மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள், வழிகாட்டுங்க. சார் நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது அவங்க மாணவர்கள் படிச்சிருந்தாலுமே சில போதைக்கு அடிமையாக இருக்காங்க. இப்போ காலங்களில் பழைய காலம் மாதிரி இல்லை. போதைங்கிறது ரொம்ப சாதாரணமாக இருந்துச்சு. இதை வந்து என்னென்னா, அது ஒழுக்கம் அப்படிங்கிற தனிப்பட்ட ஒரு மனிதன் ஒழுக்கம்னு ஒன்று இருக்குது. அதுபோல் வந்து பேரண்ட்ஸ் இருக்காங்க, தாய் தோப்பர் இருக்காங்க, அவங்களுடைய வளர்ப்புன்னு ஒன்று இருக்குது. ஏன்னா அவங்க வந்து இந்த ஸ்டேஜில் இப்படி தான் வைக்கணும், அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இப்படி தான் வைக்கணும்னு சொல்லி அவங்க என்ன செய்யணும், கொண்டு போகணும். இப்போ பேரண்ட்ஸ்கிட்ட உள்ள சில இப்போது அவர் ஃபாதர் அவர் தகப்பனார் வந்து பீசிட்டு அடித்தா உள்ள பிள்ளைகளை விட்டு வேங்க விடுதாங்க. கடையில் போய் சீட்டு வேண்டு வா, பீடி வேண்டு வா அப்படின்னு வேங்க விடுதாங்க. அந்த பழக்கம் அந்த மாணவன்ட்டையும் போய் சேரும். தாய் தோப்பனை பார்த்தா பிள்ளைகளும் பழகும். அந்த மாதிரி பேரண்ட்ஸ் இருக்கும்போது என்ன ஆகும், அது தவறு தான். முடிஞ்ச அளவுக்கு அவங்க அதுலேருந்து ரிலீஃப் ஆகி வரணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த அரசு வந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இதை முழுக்க முழுக்க உடம்பு பாதிப்புள்ள எந்த ஒரு பொருளையுமே தடை செய்யணும். கண்டிப்பாக ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கணும்னா இந்த இந்த போதை வஸ்தோ அல்லது செயற்கையான உரங்கள் போட்டு விளைய வைக்கக்கூடிய எந்த ஒரு இதையுமே மக்கள் வந்து உட்கொள்ளக்கூடாது. அது வந்து சாப்பாடாக இருந்தாலும் தவறு தான், அது போதையாக இருந்தாலும் தவறு தான். இதை வந்து இந்த அரசாங்கம் வந்து அது அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, இது என்ன செய்யணும், அந்த தடை செய்யணும். செஞ்சாலே ஓரளவுக்கு இளைஞர்கள் நல்ல ஆரோக்கியமாகவும் அழகாகவும் வருவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, விவசாயத்தை பற்றி நிறைய பேசலாம். ஏன்னா விவசாயம் இல்லைன்னா, விவசாயம் தான் இந்த நாட்டுடைய முதுகெலும்புங்காங்க. டெக்னாலஜி வளர்ந்தால் தப்பு இல்லை, டெக்னாலஜி கண்டிப்பாக தேவை. ஆனால் அது பாரம்பரியத்தை வந்து கண்காட்சியாக வச்சுட்டாங்க, டெக்னாலஜியை நடைமுறைப்படுத்திட்டாங்க. ஆனால் பாரம்பரியத்தை டெக்னாலஜியாக வைக்காமல் பாரம்பரியமாக இருக்கணும், டெக்னாலஜியை கண்காட்சியாக வைக்கணும். இதுதான் என்னுடைய உண்மையான ஒரு உணர்வுபூர்வமாக ஒரு எப்படி சொல்ல, இந்த மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி நான் இந்த வீடியோ மூலிமா பதிவு மூலிமா தெரிவித்து விடுது. அடுத்த கேள்வி என்ன நீங்கள் கேளுங்க. மாஸ்டர் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, இப்போது பெற்றோர்கள் அரசாங்க கையில் அவங்களோட பொறுப்பு என்ன, அவங்க இதுக்கு என்ன முன்னெடுக்கணுங்கிறத மாஸ்டர் சொன்னாங்க. பெற்றோர்களோட பொறுப்பு என்ன, அரசாங்கத்தோட பொறுப்பு என்ன, அவங்க கையிலேருந்து என்ன ஏற்பாடுகள் பண்ணணுங்க. அதே மாதிரி மாஸ்டர், அதாவது இந்த மாதிரி கலைகள் சொல்லிக் கொடுக்குறவங்க இதுக்கு மாற்றம் அவங்களுடைய அந்த புத்தியை மடைமாற்றம் செஞ்சு எப்படி நீங்கள் ஒழுக்கத்துக்கு கொண்டு வர போகிறீங்க? இந்த சிலம்பம் கற்றுக்கிட்டா நாங்களும் ஒழுக்கமாகிடலாமா? மாணவர்கள்லாம் போதையிலேருந்து விடுதலை ஆகிடலாமா? அதுக்கு ஏதாவது நம்ம கலைகள் மூலயமா அதுக்கான தீர்வு, மாணவர்களை புத்தியை சரி பண்ணுறது, அவங்க உடம்பை வலுப்படுத்துறது, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க மாஸ்டர்? அதுக்கு சொன்னீங்கன்னா மாணவர்களும் பின்பற்றுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். உங்களை தொடர்பு கொண்டு வாங்க. கண்டிப்பாக
நாங்கள் அதுக்கு தான் அப்பளே சொன்னோன்னா ஒரு தனிப்பட்ட சுய ஒழுக்கத்தை வந்து கொண்டு வருவோம். இப்போ வரும்போதே நம்ம என்னென்னா இப்போ நம்மளுடைய கூடாரத்துக்கு வரும்போதே நம்ம சொல்லிக் கொடுக்குறது ஒழுக்கத்தை தான் சொல்லிக் கொடுப்போம். ஒழுக்கம்னா ஒரு நம்ம வந்த உடனே நம்ம இடத்த வந்து நம்ம பயிற்சி இருக்கக்கூடிய இடம், அந்த இடத்த சுத்தமாக வைக்கணும். எப்படி அந்த இடத்த சுத்தமாக வைக்கணும், இப்போ அந்த பொருள்களில் வந்து தொடச்சி வைக்கணும், ஏன்னா அதுக்கு மரியாதை கொடுக்கணும், அந்த பொருட்களுக்கு மரியாதை கொடுக்கணும். ஒரு ஆள் ஒரு யாராவது வந்து கேட்டாங்கன்னா அவங்கள எப்படி கண்ணியமாக பேசணும், அவங்களுக்கு எப்படி அணுகுமுறை எப்படி இருக்கணும், அவங்களுக்கு எப்படி பதில் சொல்லணும். ஏன்னா ஒரு ஆசிரியரோட கடமை வந்து மாதா பிதா குரு தெய்வம், அந்த வரிசையில் வந்து நம்மளை இணைஞ்சிருக்காங்க, நம்மளை கொண்டு வந்திருக்காங்க. தெய்வத்துக்கு ஈடாக நம்மளை கொண்டு வந்திருக்காங்கன்னா நம்ம பிள்ளை இவங்கள்ட்ட போனால் நல்ல ஒழுக்கத்தோடனும் ஆரோக்கியத்தோடனும் நல்ல முறையில் வளைக்கன்னு சொல்லி தான் ஆசிரியர்களுக்கு வந்து இந்த ஒரு ஏடை வந்து சொல்கிறாங்க, மாதா பிதா குரு தெய்வம் சொல்லி. அப்போ ஆசிரியராக நம்மளும் என்ன செய்யணும், நம்ம எவ்வளோ ஒழுக்கமாக அவங்கள வந்து நடைமுறைப்படுத்துகிறோமோ அந்த ஒழுக்கம் வந்து அவங்கள இழுத்து செல்லும். அதுமாதிரி ஸ்போர்ட்ஸு, அதாவது விளையாட்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்களா, ஃபிட்னஸ் தான் எல்லாமே. அவங்களுடைய நல்ல வழியில் இருக்கும்போது அந்த ஹெல்த் எப்படி இருந்துச்சு, தீய வழியில் போகும்போது அந்த ஹெல்த் எப்படி இருக்குங்கிறது இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து அந்த நேரத்தில் காட்டும். ஒரு தவறான பாதைக்கு போகும்போது உடம்பு எப்படி விடுது, உடம்பு விட்டு போகுது, நம்ம அங்கே இருக்கும்போது எவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தோம் அப்படிங்கிறது இதை எடுத்துக்காட்டு விதமாக இந்த விளையாட்டுத்துறை வந்து ஒரு பிறவிக்கு, அதுவும் போர்க்கலைக்கெல்லாம் தாக்குதல் இந்த சிலம்பு கலை தான். இது ஒரு கூடாரமாக இருந்தது தான். என்ன நாளடைவில் அதை ஊக்குவிக்காமல் அது பின்தங்கி போச்சு. இப்போ உள்ள ஆளுகின்ற அரசு வந்து ஒரு 3% வேலை வாய்ப்புகளுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. இன்னும் அதிகப்படுத்தணும்னு சொல்லி நான் ஏற்கனவே இதுக்கு முன்னால் வீடியோ பதிவுகளை நிறைய கொடுத்துருக்கேன். ஒரு பதிவு பண்ணதுக்கப்புறம் இந்த அரசு ஏற்றதுக்கப்புறம் 3% கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாலே நான் அறிக்கை விட்டுட்டேன். அதே மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆசான் பெருமக்கள் அனைவர்களும் ஒன்று திரண்டு, நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் பதிவு பண்ணிகிட்டே தான் இருக்கேன், ஒன்று திரண்டு வருகின்ற 2025-26 தேர்தலில் அதுக்கு முன்னாலேயே நாங்கள் இவ்வளோ கலைஞர்கள் இருக்கோம் ஏன்னா அப்படி ஒரு மாநாடை எல்லா அசோசியேஷனும் ஒன்றா சேர்ந்து காமிச்சு எங்களுக்கு இந்த மாதிரியான சிலம்பம் படித்தால் எங்களுக்கு வேலைவாய்ப்புகள் இந்த 3% அது போக இந்த மாதிரி ஊக்கத்தொகைகள் ஏன்னா சிறப்படிக்கிறனால இவ்வளோ நன்மைகள் அப்படின்னு இந்த அரசு இன்னும் மேன்மைப்படுத்தணும், கோரிக்கைகள் வைக்கணும் இந்த மாநாடு மூலயமா. ஏன்னா எங்களுக்கும் தனி சீட்டு வேணும், எங்களுக்கும் கலைஞர்களுக்கும் தனி சீட்டு வேணும். அதுக்கு எல்லா அசோசியேஷனும் ஒன்றா சேர்ந்தாலும் அது கிடைக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இதன் மாதிரியாக இதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஐயா வேறு எதுவும் கேட்கலாம் நீங்கள் கேட்டுக்குவோம்.